இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 4. ஷாமினி, உங்க பாதத்துல வலி வந்திருக்கு, என்ன செய்வீங்க? மசாஜ் பண்ணுவேன். அப்பயும் வலி இருக்குன்னு சொன்னா வெதுவெதுப்பான நீர்ல கொஞ்ச நேரம் காலை அப்படியே இப்படி விட்டுருவேன். சிறப்பு. இப்ப குறிப்பா கட்டை விரல்ல வலி வந்தா என்ன செய்வீங்க? அப்பயும் அதான் செய்வேன். அதுதான் தப்பு. அதாவது பாத வலிக்கும் இந்த கட்டை விரல் வலிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பாத வலின்னு சொன்னா ஃபுட் பெயின் அப்படின்னு இங்கிலீஷ்ல நம்ம சாதாரணமா சொல்லிடலாம். ஆனா கட்டை விரல்ல வலி வந்தா அது கவுட், அதாவது கீழ்வாதத்துக்கான அறிகுறி. இது உங்களுக்கு தெரியுமா? தெரியாத கார்த்திக். இதே மாதிரி எத்தனை பேர் அங்க தெரியாம இருப்பாங்க. அதுக்காக தான் இந்த தலைப்பை பத்தி இன்னைக்கு நாம பேச போறோம். இதுக்காக 2 வசந்தம் கலைஞர்கள் வந்திருக்காங்க. அவங்கள முதல்ல சந்திப்போம். அலாவுதீன் மற்றும் ரூபினி. சரி, 2 பேர்கிட்டயும் சுலபமான கேள்விதான். பாதம் வலி, கீழ்வாதம், இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு தெரியுமா? Is it arthritis? Is it? But ஆனா ஆர்த்ரைட்டிஸும் இதுவும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறதே எனக்கு புரியல ஆக்சுவலி. இதுதான் இப்ப வாதம்னு சொன்ன உடனே நிறைய பேர் வந்து ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது கீழ்வாதம் அப்படிங்கிறது கவுட். கவுட்ங்கிறதுக்கு தான் கீழ்வாதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப பாத வலி நமக்கு வரலன்னு தெரிஞ்சிருச்சு. பட் பாத வலி வந்துச்சுன்னா, காலில் ஏதாவது வலி வந்துச்சுன்னா என்ன செய்வீங்க? ஒத்தரம் கொடுக்கும். ஒத்தரம் கொடுப்பீங்க? சுடு தண்ணியில மஞ்சள் தூள் போடுவாங்க, அப்புறம் இஞ்சி இடிச்சு போட்டு ஒரு மாதிரி உப்பு போட்டு குடிப்பாங்கன்னு தெரியும். இல்ல சமையல் பண்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல அது மேபி அது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அப்படிங்கிற மாதிரி அதை ட்ரை பண்ணிருக்காங்க. அது வந்து அந்த வீக்கம், அந்த வலி இருந்தாக்கா அது குறையுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. அதாவது நீங்க என்ன செய்வீங்க காலில் வலி வந்து பாதத்துல? எந்த அளவுக்கு வலி இருக்குன்னு பொறுத்து தான் இருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வலிக்குதுன்னா ரொம்ப நடக்கிறோம் அப்படியே ஏதாச்சும் காரணத்தை சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்புறம் நடக்க முடியாத அளவுக்கு வலி வந்துச்சுன்னா ஒன்று டாக்டர், இல்லைன்னா வந்து வாளியை தூக்கி அதில் வந்து ஹிமாலயன் சால்ட்டை கொஞ்சம் தூவி விட்டு காலை உள்ள வச்சு சூடாக தண்ணியில் அப்படியே ரிலாக்ஸாக இருக்கா. இப்படி வந்து மஞ்சள் தண்ணியில தான் இருக்காரு, அவர் ஹிமாலயன் சால்ட்டுக்கு போயிட்டாரு. நம்ம தலைவர் மாதிரி. சரி, அவங்க ஓரளவுக்கு தான் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. தெளிவு வேணும்னு நினைக்கிறேன். நமக்கும் அதே தெளிவு தான் வேணும். அதனால தாமதிக்காம மருத்துவரை கூப்பிட்டுருவோமா? ஏதோ நமக்கு விளக்கம் கொடுக்க டாக்டர் சாத்தப்பன் வந்திருக்காரு. நீங்களே சொல்லிடுங்க. சொல்லுங்க. இந்த பாதம் வலி, கீழ்வாதம், இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? பாத வலின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து பொதுப்படையாக நம்ம சொல்கிறோம். பற்பல காரணங்கள் இருக்குது. தசை பிரச்சனைகளாக இருக்கலாம், மெல்லிய ஜவ்வாக இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா பாத வலி அடியில் வர்றதுக்கு மெல்லிய ஜவ்வு, இந்த பிளான்டர் ஃபேஷன் சொல்லுவோம், இதோட காரணமாக இருக்கலாம். மற்றபடி மூட்டு பிரச்சனைகளாகவும் இருக்கலாம். இந்த மூட்டு பிரச்சனைகளில் ஃபார்ஃபுட் ஆர்த்ரைட்டிஸ்னால் முன்பகுதி, மிட்ஃபுட் ஆர்த்ரைட்டிஸ்னால் நடுப்பகுதி. இந்த இடங்களில் வந்து தேய்மானங்கள் இருந்தால் அந்த மூட்டு சம்மந்தமாகவும் வலி வரலாம். இது எல்லாமே பொதுப்படையாக பாத வலின்னு வரும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குதிகால வலி வரும். ஸோ அதுவும் பாத வலியில் தான் வரும். ஆனால் நீங்கள் கீழ்வாதம்னு சொல்லும்போது ஆங்கிலத்தில் கவுட்னு சொல்லுவோம். அது குறிப்பிட்டு பாதத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற இடங்களையும் வரலாம். ஆனால் பாதத்தில் பெரும்பாலும் மெட்டடார்சோஃபெலஞ்சியல் ஜாயிண்ட், அதாவது பெருவிரலில் இந்த இடத்துல வீக்கம் வரும்பொழுது அதிகமான வலியும் ஏற்படும். நடைப்பண்ணு தான் வலின்னு இல்லை, சும்மா இருந்திருக்கும் போதே வலி வரும். அதில் அதிகமான படிமங்கள், அதாவது கிறிஸ்டல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மோனோசோடியம் யூரேட் கிறிஸ்டல்ஸ் வந்து சேரும் பொழுது அந்த ஜாயிண்ட்டுக்கு வந்து அது வீக்கத்தை கொடுக்குது, வலியை கொடுக்குது. ஸோ டாக்டர், இதுக்கு வந்து ஒரே அறிகுறி அந்த வலி அப்படிங்கிறது மட்டும்தானா, இல்லை காலை சுற்றி இந்த சிவப்பாகிறது, அதாவது ரேஷஸ் அந்த மாதிரி ஏதாவது? ஸோ கீழ்வாதத்தில் வந்து உங்களுக்கு முக்கியமாக வீக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும், தொட்டாலே அதிகமான வலி இருக்கும். ஸோ ரொம்ப சென்சிட்டிவ் டு டச். மற்றபடி வந்து சிவப்பாக இருக்கும், எரித்தீமாங்கிறது. ஸோ அந்த வீக்கத்துக்கான அறிகுறிகள் வந்து ரெட்னஸ், ஸோ எரித்தீமா. அது ரெண்டாவது வந்து ஸ்வெல்லிங், ஸோ லேட்டினில் சொன்னோம் டர்கார்னு சொல்லுவோம், ஸோ வீக்கம் இருக்க வர்றது. மற்றபடி வந்து அதிகமான பெயின், வலி. அண்ட் குறிப்பிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன அந்த ஜென்ரலான பாத வலி பற்பல இடங்களில் பாதத்தில் வரலாம். ஆனால் ரொம்ப குறிப்பிட்டு இந்த பொடாக்ரா, அதாவது கீழ்வாதம், இது வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து அந்த பெருமரலில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு ஆங்கிள் ஜாயின்லேயே வரலாம், ஆனால் ரொம்ப காமனாக கிடையாது. ஸோ ஆங்கிள் ஜாயினில் அந்த நீரை எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணோம்னா சோடியம் கிறிஸ்டல்ஸ் இருக்கும், மோனோசோடியம் யூரேட் கிறிஸ்டல்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கும். மற்ற ஜாயின்ஸில் இப்போ மூட்லேயும் நீலையும் வரலாம். மற்ற பற்பல தடவை இந்த அட்டாக்ஸ் வரும்போது சில பேருக்கு வந்து அந்த எல்லோவான ஒரு லுக்கு வந்து வரும். ஸோ ஃபர்ஸ்ட் அட்டாக்ல வராது. பற்பல அட்டாக்ஸ் இந்த நபருக்கு வந்திருந்தா இந்த படிமங்கள் சேர்ந்து 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 கிறிஸ்டலைசேஷன் ஆகி ஒரு விதமான ஒரு எல்லோ லுக்கு வந்து
அந்த ஜாயிண்ட்டில் வந்து சேரும். சில பேருக்கு காதுகளோட வரும், அந்த பீனான்னு சொல்கிறது, காதுகளில் கரெக்டாக அந்த இதில் வந்து அக்யூமுலேட் ஆகும். சில பேருக்கு எல்போவில் வந்து சேரும். இதெல்லாம் பற்பல அட்டாக்ஸ்க்கு வந்ததுக்கப்புறம் வரும். டாக்டர் சொல்லும் போதே கட்டவிரல் வலிக்கிற மாதிரி ஒரு உணர்வு வருது இல்ல? ஆனா ஆண்களுக்கு கூட வரும். இது வேற இருக்கா? ஐயோ. ஏன்னா இப்போ டாக்டர் சொன்ன மாதிரி சொன்னாங்க ஆரம்பத்தில் வந்து இந்த தோகிட்ட வரும் அப்படின்னு. ஸோ எனக்கு வந்து கவுட் இருக்கு. சமுதாயத்தில் நான் ஒரு நல்ல கவுட் பேஷண்ட் தான். ஸோ எனக்கு எங்கல் வரும்போது நான் வந்து ஓகே கேப் வரும்போது நம்ம வந்து டாக்டரை கேட்போம், இந்த மாதிரி எனக்கு கேப்பில் ஆனால் எங்கரில் வருது, அது வந்து நார்மலா இல்லை நம்மளுக்கு மட்டும் எல்லாத்தையும் மாதிரியும் ஒரு மாதிரி அப்நார்மலா எல்லாமே வருதா அப்படின்னு கேட்கலாம்னு நினைச்சேன். அப்போ அதுக்குள்ளேயே அவர் சொல்லிட்டாரு. ஒரு இது பார்த்தீங்கன்னா ஆங்கிளில் வந்து உங்களுக்கு பற்பல ஜாயின் இன்ஜுரிஸ், அதாவது ஆங்கிள் ஸ்ப்ரெயின் இதெல்லாம் இருந்துச்சுன்னா வீக்கம் ரொம்ப வரும்பொழுது அதே சமயம் உங்களுக்கு உள்பட வந்து அந்த மெட்டபாலிசமோட அந்த வீக்னஸ் கொஞ்சம் இருந்துச்சுன்னா கிறிஸ்டல்ஸ் வந்து பெரும்பாலும் வீங்கின இடத்துக்கு கூட போய் சேரும். ஸோ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நடை ரொம்ப அதிகமாக இருக்கனால நமக்கு வீக்கம் சாதாரணமாக கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே சமயம் அந்த பிரேக் டவுன் அபிலிட்டி நமக்கு குறைச்சி இருந்துச்சுன்னா அந்த கிறிஸ்டல்ஸ் போய் சேர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஐயோ போதும் டாக்டர், நீங்க பேச பேச எனக்கே கால் வலிக்கிற மாதிரி ஒரு உணர்வு வருது. ஒரு இடைவேளை கொடுத்துருவோமா? இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 4. இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 4. கீழ்வாதம், பாத வலி, இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசங்களை பற்றி தான் இன்னைக்கு அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்காமா? ஆமாம், கண்டிப்பாக டாக்டர். கவுட் பெயின் ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு இப்போ நடக்கும்போது அவங்களுக்கு இன்னும் அதிகமாக வலி வர்றது வந்து இந்த ஆங்கிளில் இந்த மாதிரிலாம் இருக்குது. அது வந்து வெயிட் ஒரு காரணமாக இருக்கா? இப்போ அழுத்தம், அதாவது நமக்கு வந்து லோடிங் ரொம்ப அதிகமாக அந்த ஜாயிண்டில் இருந்து அதோட தாக்கங்கள் நாளடைவில் தேய்மானத்துக்கு அறிகுறி இருக்கலாம். ஸோ தேய்மானம் இருக்கும் பொழுது அந்த இடத்துல சாதாரணமாக வீக்கம் வரலாம். ஸோ வீக்கம் வரும்பொழுது இந்த பிரச்சனை, அதாவது கவுட் பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த படிமங்கள் அங்கேயும் போய் சேரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சில பேருக்கு முட்டி தேய்மானமும் இருக்கும். ஸோ அவங்களுக்கும் அந்த சில நேரத்தில் வந்து அவங்க சாப்பாடு வந்து ஒழுங்காக அவங்க கட்டுக்கோப்பாக வச்சுக்கலைன்னா அந்த கிறிஸ்டலைசேஷன் முட்டியில் வரலாம், ஆங்கரில் வரலாம். ஓகே டாக்டர், இப்போ கீழ்வாதமோ பாத வலியோ உடம்புல இருக்கிற வேற பிரச்சனைகளுக்கு அறிகுறியாக வருமா? நல்ல கேள்வி. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தருக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம். ஸோ கிட்னி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கிட்னியோட சரியான செயல்பாடு இருந்தால் தான் ஓரளவுக்கு அந்த யூரேட்டர்லாம் வந்து நம்ம கிளியர் பண்ண முடியும். ஸோ அவங்களால அதை ஒழுங்காக கிளியர் பண்ண முன்னாடி படிமங்களுக்கு வரக்கான வாய்ப்புகளும் கூட. ஸோ சில நேரத்தில் இதோட ஒரு சின்ன அறிகுறி இது வந்து ஆக்சுவலி அந்த கிட்னி பிரச்சனைக்கான பிரச்சனைகள். சில பேருக்கு வந்து அந்த ஆராய்ச்சியில் என்ன பார்த்துருக்காங்கன்னா ரொம்ப ஹையாக யூரிக் ஆசிட் வந்து சாதாரணமாக பிளட்டில் இருக்கும். சில பேருக்கு யூரிக் ஆசிட் ஹையாக இருக்கனால கவுட் வரும் இல்லை, ஆனால் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ அந்த ஒரு இவங்களுக்கு வந்து அந்த சுச்சுவேஷனில் இருக்கும்போது ரத்த அழுத்தம், பிளட் ப்ரெஷருக்கான சான்சஸும் கொஞ்சம் கூட இருக்கும். அதுக்கு ஒரு அசோசியேஷனை தவிர உங்களுக்கு கவுட் இருந்தால் நிச்சயம் பிளட் ப்ரெஷர் இருக்கும் இல்லை, ஆனால் கொஞ்சம் எதாவது பார்த்துக்கிறது நல்லது. சரி கார்த்திக், இவ்வளோ விஷயம் நம்ம கேட்டுட்டோம். அடுத்து வந்து கீழ்வாதத்தால் பாதிக்கப்பட்ட ஒருத்தருடைய அனுபவத்தை தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு கவுட் அட்டாக் ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்து 2017 வந்துச்சு. பட் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு கால் வலிக்கும். பட் 2017 நான் சீ ஃபுட் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது ரைட் லெக்கில் வந்து அந்த டோ சைடில் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் நினச்சேன் சரி நார்மல் பெயின் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெனடால் சாப்பிட்டுட்டு அங்கே எக்ஸாயில் தேய்ச்சிட்டு படுத்துட்டேன். ஸோ இன்னும் ஒரு 2 days வலி, இந்த நெக்ஸ்ட் டேயும் வலி இருந்துச்சு. ஸோ இன்னும் ஒரு 2 days பார்த்திங்கன்னா கால் ரொம்ப வீங்கிட்டு என்னால் கீழே கூட வைக்க முடியல. ஸோ அப்போ தான் நான் சரி இது ஒரு சின்ன விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை போய் பார்க்க போயிருந்தேன். டாக்டர் அதை பார்த்துட்டு சொல்லிட்டாரு உங்களுக்கு கவுட் இருக்குன்னு. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கவுட்னா என்னன்னே தெரியாது. அப்போது டாக்டர் சொன்னாங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரோட்டீன் ரிலேட்டட் ஃபுட்லாம் சாப்பிடக்கூடாது, ஸோ தண்ணி நிறையா குடிக்கணும் அப்படி இப்படிலாம் சொன்னார். ஸோ அதே மாதிரி நானும் ஃபாலோ பண்ணேன். ஓகே சரியாயிட்டு, ஆனால் சரியானாலும் அந்த வலி எப்போவுமே அங்கே இருந்துச்சு எனக்கு. ஸோ நான் எப்போ பார்த்தீங்கன்னா நடக்கும்போது லிம் பண்ணி தான் நடப்பேன். ஸோ ஏன்னா எனக்கு 2 காலிலையுமே அந்த அட்டாக் வந்துச்சு. ஷூ போடும்போது கூட என் காலில் வந்து அந்த டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆஃபீஸில் வேலை செய்யும்போது கூட ஒரே பொசிஷனில் லைக் டேபிளில் கம்ப்யூட்டரில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரே பொசிஷனில் என்னால் ரொம்ப நேரம் உட்கார முடியாது.
ஸோ கொஞ்ச நேரம் காலை ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் அதே பொசிஷனில் இருந்துட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு கொஞ்ச நேரம் நடந்துட்டு மறுபடியும் திருப்பி வந்து உட்காந்து தான் என்னால் வேலை செய்ய முடியும். ஸோ இப்போ வந்து நான் அவங்க டாக்டர் சொன்ன மாதிரி அதே டயட்டில் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் அப்படி இருந்தும் ஏர்லி ஒரு 2-3 அட்டாக்ஸ் எப்படியாவது வந்துடும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நான் என்ன பண்ணுவேன்னா லைட்டாக வலி வந்தால் கூட நேராக நான் கோ பேக் டு மை ஜிபி. அவங்கக்கிட்ட வந்து அந்த மெடிக்கேஷன் கலெக்ட் பண்ணிவிட்டு அது அந்த ஸ்வெல்லிங் மோசமாகிறதுக்குள்ளே கொஞ்சம் டயட்லாம் குறைச்சிட்டு மருந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டு லைக் தண்ணி குடிச்சதுக்கப்புறம் லைக் வில் ட்ரை டு வாஷ் இட் ஆஃப். ஸோ இதே மாதிரி தான் இவ்வளோ வருஷம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். டாக்டர் என்கிட்ட சொன்ன மாதிரி கவுட்டுக்கு வந்து ஒரு ரெமடியோ இல்லை நிரந்தர தீர்வோ கிடையாது. நம்மளோட டயட்டும் லைஃப் ஸ்டைலும் தான் அதை வந்து நம்மளால் வந்து மாற்றிக்கிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல உள்ள ப்ரோட்டீன் லெவல் வந்து கண்ட்ரோலாக இருக்கும். ஸோ இவ்வளோ நாள் நான் அதை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஃபார் எவ்ரிதிங் இஸ் அண்டர் கண்ட்ரோல் ஃபார் மீ. டாக்டர் இது கேட்டே ஆகணும். ஏன்னா அவர் சொன்னது வந்து சீ ஃபுட் சாப்பிட்டதும் எனக்கு அந்த வலி வந்தது அப்படிங்கிறாரு. அது சீ ஃபுட் சாப்பிட்ட உடனே அந்த வலி வருதா, இல்லை இதுக்கு முன்னாடியே அந்த யூரிக் ஆசிட் அங்கே வந்து சேகரிச்சிட்டு இருந்திருக்கு, இது வந்து அது ட்ரிகர் பண்ணியிருக்கா? ரைட்டு. ஸோ ஓரளவு ஒரு பேசிக் லெவல் ஆஃப் பியூரின் மெட்டபாலிசமோட அறிகுறி வந்து நம்மளோட ஓவரால் பிரேக் டவுன் அபிலிட்டி குறையும் பொழுது கொஞ்சம் அக்யூமுலேஷன் இருக்கத்தான் செய்யும். அந்த ஃபைனல் லாஸ்ட் ட்ரா தட் broke the camel's backனு சொல்கிற மாதிரி அந்த அக்யூமுலேஷன் அதிகமாக இருக்கும்போது சில பொருட்கள் இப்போ நீங்கள் டோஃபு பார்க்கலாம். ஸோ இப்போ அவர் சொன்ன மாதிரி சீ ஃபுட்டு, கிராப், லாப்ஸ்டர் இதெல்லாம் அதிகமாக சாப்பிடும் பொழுது அந்த உடம்பு ரீதியாக வந்து அதை வந்து டேக் ஓவர் பண்ணி அதை கிளியர் பண்ணுறதுக்குள்ளே அதிகமான கிறிஸ்டல்ஸ் படிமங்கள் சேரும் பொழுது தான் இந்த ட்ரிகர் பண்ணுது. இப்போ சில பேர் வந்து லைட்டாக சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவ்வளோ தாக்கங்கள் வந்துடாது. பட் மாத்திரைகள் வந்து எடுக்கும் பொழுது இந்த தாக்கங்களை கொஞ்சம் குறைக்குமே தவிர மாத்திரைக்கும் மீறி நம்ம அதிகமாக சாப்பிட்டோம்னா அப்புறம் ப்ராப்ளம் தான். ஸோ அது முக்கியம். ஸோ அவர் இன்னொன்று சொன்னார், ப்ரோட்டீன் ஃபுட்டு டோட்டலாக கரெக்ட் இல்லை. சில ப்ரோட்டீன் ஃபுட்டில் உங்களுக்கு அதிகமான அந்த ஆக்சுவல் யூரிட் ப்ரொடக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர சில பொருட்களில் வந்து அந்த பியூரின் அக்யூமுலேஷன் கூட இருக்கும். ஸோ இப்போ லாப்ஸ்டர், கிராப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பியூரின் அதிகமாக இருக்குது. ஷெல் வெரைட்டிஸில் கூட அதிகமாக இருக்குது. மற்றபடி உங்களுக்கு டொமேட்டோ, ஸோ டொமேட்டோ வந்து பியூரியா நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அதில் அதிகமான பியூரின்ஸ் இருக்குது. இப்போ அதுவே வந்து ஃப்ரெஷ் டொமேட்டோ சாப்பிட்டிங்கன்னா இருக்குது, ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பருப்பு, கடலை இதெல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இதுவும் கொஞ்சம் ட்ரிகர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ மற்றபடி நீங்கள் காய்கறிகள் எடுத்திங்கன்னா இப்போ வந்து காலிஃப்ளவர், இந்த வெண்டைக்காய் இதெல்லாம் வந்து வெறும் பொரியலில் சாப்பிடும்போது உங்களுக்கு அவ்வளோ தாக்கங்கள் வந்துடாது. ஆனால் அதுவே பருப்பு போட்டு எக்கச்சக்கமாக திக்காக சாப்பிடும்போது அந்த நபருக்கு வந்து தாக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பட் சில பிரச்சனைகள் நம்ம வந்து முதல்ல பேசலை. பட் சில பேருக்கு பன்னின்னு இருக்கும். ஸோ பன்னின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது அதுலேயும் வீக்கம் இருக்கும். ஆனால் வீக்கம் வந்து ஒரு சாயலில் தான் இருக்கும். இப்போ நம்ம பெருவிரலை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சில பேருக்கு ஒரு சாயலை வந்து வீக்கமும் அந்த கால் விரல் வந்து விலகி இருக்கும். லேடிஸு கொஞ்சம் இது ஆண்களுக்கு அதை பற்றி பேசணும், இது லேடிஸு இது கொஞ்சம் கூட காமனாக இருக்கும். ஸோ இது வந்து இந்த வலி வந்து ஒரு சாயலாக தான் இருக்கும். ஆனால் கால் வந்து அந்த டிஃபார்மிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பெரும்பிரல் ஒரு சாயலை வெளிப்பக்கமாக அது இருக்கும். சில நேரத்தில் ரெண்டாவது விரலோட பாதிக்கலாம். ரெண்டாவது விரல் கிராஸ் ஓவர் டிஃபார்மிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த மாதிரி இதில் வந்து அவங்க இதை தவிர்க்கிறதுக்கு அந்த காலணி போடுறதும் அவங்க வந்து கொஞ்சம் வைடராக டோ பாக்ஸு, ஹை ஹீல்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி அல்லது ரொம்ப ஹையாக போடாமல் இருந்தாங்கன்னா இந்த தாக்கங்கள் வரக்கான வாய்ப்பு கம்மி. ஆனால் அவங்களுக்கும் கவுட்டும் சேர்ந்து இதுவும் இந்த பிரச்சனை தான் ரொம்ப பிரச்சனை சில பேருக்கு பார்ப்போம். அப்போ அந்த தீர்மானம் பண்ணுறது, ஏன்னா உள் வசமாகவே கவுட் பிரச்சனை இருக்குது. அதே சமயம் மெல்லிய ஜவ்வாவோட தாக்கத்தினால கால் விரலோட அமைப்பும் மாறுது. ஸோ இவங்களும் மேனேஜ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். காலனியே போடக்கூடாது. நீங்க ரெண்டு பேருமா போடாதீங்க. நான் வீட்டுக்கு போய் என் ஷூ அனுப்பி விடுறேன், நல்லா வைடா இருக்கும். ஒரு ஷூலே 2 காலையும் வச்சுக்கிட்டு நடந்துருங்க அப்படி. சரி, இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஷாமணிக்கு ஒரு ஷாக் வந்துச்சு. என்னது தீர்வு இல்லையா? அதே ஷாக் வந்து நம்ம ரசிகர்களுக்கும் இருக்கும். தீர்வு இருக்கா இல்லையா, இதை எப்படி தவிர்க்கலாம், மேலும் தெரிஞ்சுக்க தொடர்ந்து பாருங்க. இது பேசுவோம் எவ்ரிபடி நோஸ் சீசன் 4. உங்களுக்கு ஜிம் போக டைம் இல்லை, ஆனால் நீங்கள் உங்கள் பிளாக் கீழே உள்ள ஸ்டேர்கேஸில் எக்ஸசைஸ் பண்ணலாம். அது என்ன விதமான எக்ஸசைசஸ்னு பார்க்கலாமா? இந்த உடற்பயிற்சி உங்களுடைய குவாட்ஸ் பகுதியையும் மற்றும் நீஸ் ஸ்டெபிலிட்டியையும் ஸ்ட்ரென்தன் பண்ணும்.
சக்தி மேகனா சொன்ன குறிப்புகள் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா அமையும் அப்படின்னு நாங்க நம்புறோம். சரி டாக்டர், பாதவலி, கீழ்வாதம் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இதை எப்படி தவிர்க்கலாம்னு சொல்லுங்களேன். முதல்ல வந்து பாதவலியை பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை பேசணும். உடல் எடை, அதாவது நம்ம வெயிட்டை வந்து குறைச்சோம்னாலே அழுத்தங்கள் குறையும். ரெண்டாவது எக்ஸசைஸ். மூணாவது போடும் காலணிகள், இந்த டோ பாக்ஸை பற்றி பேசணும், அது வைடாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து முன்னில் வரக்கூடிய பிரச்சனைகள் பன்னின் இது மாதிரிலாம் வராது. உண்ணும் உணவு. ஸோ உண்ணும் உணவு அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ எதை வேணாலும் சாப்பிடலாம், ஆனால் கணக்காக அளவாக சாப்பிடணும். கவுட் பிரச்சனை உள்ளவங்க அவங்க ஒழுங்காக பார்த்துக்கினாங்கன்னா வரக்கூடிய தேய்மானங்களோட சேர்ந்து இந்த பாதவலி, இந்த கீழ்வாதம் இதெல்லாம் வந்து அவங்க வாழ்க்கை மேலே ரொம்ப பாதிக்காமல் நல்லா கட்டுக்கோப்பாக வச்சுக்க முடியும். அப்போது இதெல்லாம் தவிர்க்க முடியாத நிலை இருக்கும்போது என்ன மாதிரியான சிகிச்சைகளை நம்ம வந்து மேற்கொள்ளலாம்? அவங்களுக்கு பேசிக் மெட்டபாலிக் இஷ்யூஸ் இருக்கும்பொழுது அவங்கள வந்து இந்த அலோபெனால் எடுக்கிறாங்க, அட்டாக்ஸுக்கு ஒரு ஸ்டாண்ட் பை மெடிக்கேஷன் வச்சுக்கிறாங்க. மற்றபடி வந்து அதையும் தாண்டி அதிகமான தேய்மானங்கள் வருது. இப்போ சில மூட்டுகளில் இதை நம்ம பண்ணுவோம். அதாவது இப்போ ஆங்கிள் ஜாயிண்ட் இருக்குது அல்லது உங்களுக்கு முட்டி இருக்குது, அதில் வந்து கவுட் அட்டாக் ரொம்ப வந்துச்சுன்னா அந்த நீரை வந்து அகற்றுவோம். சில நேரங்களில் ரொம்ப வலி இருக்குது, அடுத்த நாள் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை கூட அட்டெண்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது இன்ஜெக்ஷன் வந்து ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் போடுவோம். அதே மாதிரி ஸ்டெராய்டு திருப்பி திருப்பி போடுற ஒரு நிலைமைக்கு நம்ம கொண்டாடக்கூடாது, அதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ அதையும் தாண்டி சில நேரங்களில் பெருஞ்சாயின்ஸில் இப்போ கால் விரலை கூட எடுத்துக்கலாம், பெருவிரலை கூட எடுத்துக்கலாம், அங்கே ரொம்ப தேய்மானமும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ முதல்ல ஆரம்பிக்கிற அந்த பொடாகிற கீழ்வாதம், அதுக்கப்புறம் அது ரொம்ப பல அட்டாக்ஸ் வந்ததுக்கப்புறம் அதிகமான வலி கொடுத்து அப்புறம் தேய்மானம் அதிகமாக இருந்தால் சம்டைம்ஸ் வந்து நம்ம சர்ஜரி பண்ணுற ஒரு தேவை சில நேரத்தில் ஏற்படலாம். அப்பா, டாக்டர் ரொம்ப தெளிவாக பேசும்போது பயம்தான் வருது. சின்ன விஷயமா இருக்கே, இதை புறக்கணிக்க கூடாது, இதை உடனே நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்க எல்லாருக்கும் வந்திருக்கோன்னு நாங்க நம்புறோம். இங்க வந்து இப்ப 2 பேர் பீதியோட உட்கார்ந்துருக்காங்க. அதுவும் அலாவுதீன் வந்து ரைட்டா ஓவர் பீதியில இருக்காரு. அவங்க 2 பேருக்கும் இப்போ ஒரு நடவடிக்கை. ஷபடி தயாரா? நான் தயார். நீங்க 2 பேரும் தயாரா இருக்கீங்களா? வாங்க போலாம். இது சமைப்போம் எவ்ரிபாடி டேஸ்ட். இந்த விளையாட்டுக்கு வந்து இப்படி ஒரு டைட்டில் வச்சா நல்லா இருக்கும்னு எல்லாம் ஐடியா கொடுத்தாரு. அப்படியே ஆரம்பிச்சிட்டேன். எப்படி? சரி, அவங்க 2 பேரும் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. அதாவது அவங்களுக்கு முன்னாடி நிறைய உணவு வகைகள் இருக்கு. முதல்ல டாக்டர் நிறைய விளக்கம் கொடுக்கும் போது அங்கங்க சொன்னாரு எந்தெந்த உணவெல்லாம் நம்ம தவிர்த்தா கீழ்வாதம் வராது, அதை நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னு அவர் சொன்னாரு. அது எவ்வளவு கவனமா நீங்க கேட்டீங்கன்னு தெரியல. அதை இப்ப சோதிக்க போறோம். அதாவது ஒரு பிரேக்ஃபாஸ்ட், ஒரு லஞ்ச், ஒரு டின்னர், எல்லா நேரத்துக்கும் நீங்க உணவை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னா எதெல்லாம் நீங்க தேர்ந்தெடுப்பீங்க? சரியா? முதல்ல வந்து அலா வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறதுனால ஆரம்பிக்கிறது. காலை உணவுக்கு என்ன சாப்பிடுவீங்க? வகைகளை தேர்ந்தெடுக்கணும். இப்போ உங்களுக்கு கவுட் இருக்கு, சோ நீங்க எந்த மாதிரி சாப்பாடு தட்டு சாப்பிடுவீங்க? கோழியை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதிகமா, கொஞ்சமா தள்ளி வச்சிருங்க. சரி, இந்த ஈரலை கொஞ்சம். ஓகே, சோ காய்கறி சேர்த்துக்கலாம். காய்கறி சேர்த்துக்கலாம். என்ன சாஸ் அது? இட்ஸ் சாஸ் இல்ல, யோகர்ட். ஓ யோகர்ட், சாரி. என்ன மன்னிச்சிருங்க, வெள்ளை வெள்ளையில இருந்துச்சு. அவரை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணா பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, இவரு பிரச்சனை கொடுப்பாரு, இவரும் கொடுப்பாரு. இவரு கொடுக்கலாம், இவரும் கொடுக்கலாம். ஆக்சுவலி எனக்கும் ஓரளவுக்கு தெரியும், ஸோ அதனால சரி இது கூட கொஞ்சம் எடுக்கலாம். நீங்க பீன்ஸ் எடுக்கிறீங்க, சரி. அண்ட் தென் ஆரஞ்சு கூட எடுக்கலாம். ஆரஞ்சு, காய்கறி, கீரை வகை, யோகர்ட், தயிர். அப்புறம் அங்க அந்த பக்கம் வந்து சிக்கன். அது வாட் ஜூஸ்? சிரப். I do one. சிரப். I do one. ஹலோ, plain water good? பச்சை தண்ணி இல்ல, இப்ப இது வேணுமா வேணாமா? இல்லங்கிற பட்சத்துல அது வேணா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஓகே, சரி, சேர்த்துக்கலாம். ஓகேமா, நீங்க அவ்வளவுதானா? நான் இவரை மறந்துட்டேன். இவரையும் சேர்த்துக்கலாம். இவரை சேர்த்துக்கலாம். ரொட்டியும் நீங்க தேர்ந்தெடுத்து. ஒயிட் பிரெட் நான் சேர்க்க மாட்டேன் பாய். அவங்க சேர்த்துக்கலாம். ஏமா என்னாச்சு, என்ன பிரச்சனை? சரி டாக்டர், பாத்தீங்கன்னா அலா வந்து இந்த சிரப் எடுத்திருக்காரு, கோழி எடுத்திருக்காரு, ஈரல் எடுத்திருக்காரு, தயிர், காய்கறி,
செரிஸ் எடுத்திருக்காரு, ரொட்டி எடுத்திருக்காரு, ஆரஞ்சு எடுத்து ஆரஞ்சும் எடுத்திருக்காரு. இது பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஓகே, ஸோ ஐ திங்க் நம்ம லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போனோம்னா சிரப்பில் வந்து என்னென்ன பொருட்கள் வந்து சேர்க்குறாங்கன்னா அதை பொறுத்து இருக்குது. ஆனால் தண்ணீர் வந்து பெட்டர். லீன் மீட்டு ஒயிட் மீட்லாம் வந்து பெரும்பாலும் அவ்வளோ கொடுத்துடாது. ஸோ சிக்கன் வந்து அந்த இடத்துல வந்துடும். லிவர் வந்து பெரும்பாலும் வந்து உங்களுக்கு வந்து பாடியில் பல அம்சங்களை கிளியர் பண்ணுறக்கூடிய ஒரு ஐட்டம். ஸோ அதனால் வந்து சில நேரத்தில் அதோட கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அந்த பியூரின்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கூட இருக்கும். ஸோ சிக்கனாக இருந்தாலும் சரி, மட்டனாக இருந்தாலும் சரி, இதில் வந்து லிவர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஓகே, தயிர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால்சியம், சுண்ணாம்பு சத்து தான் மெயினாக. ஸோ இது வந்து தயிர், பால் இதெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஓகே, கீரை வகைகள் ஜென்ரலாக வந்து அதை ஸ்டர் ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது கணக்காக சாப்பிட்டீங்கன்னா ஓகே. இல்லாட்டி நீங்கள் அதை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்க்குறது இந்த கீரை வகையில் சில இதில் கொஞ்சம் பியூரின் அதிகமாக இருக்கும். ஓகே, அண்ட் சில ரசாயன பொருட்கள் அந்த பியூரினை வந்து கொஞ்சம் மேக்னிஃபை பண்ணும். ஸோ அந்த கீரை இது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதை அவங்க பார்க்கலாம். ஓகே, பழங்கள் ஜென்ரலாக வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஆரஞ்சாக இருக்கட்டும், செரியாக இருக்கட்டும், ஜென்ரலி இஸ் ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பீன்ஸ் வகைகள், பீன்ஸ் வந்து அதில் ஒரு வேறுபாடு இருக்குது. ஏன்னா பீன்ஸ் பெரும்பாலும் வந்து பியூரின் அதிகமாக இருக்கும். சார்டின் பார்த்தீங்கன்னா அதை எப்படி உற்பத்தி பண்ணுறாங்கன்னா, ஸோ அதில் வந்து உங்களுக்கு டொமேட்டோ அதிகமாக இருக்கும், அதிகமான மற்ற ரசாயன பொருட்கள் இருக்கும். ஸோ ரொம்ப சால்ட்டட் ஐட்டம்ஸ், அதே இதில் அந்த ஈகான் பெலிஸ் நினைக்கிறேன் இந்த கடைசி ஐட்டம், இதில் வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து பியூரின் அதிகமாக இருக்கும். இது வந்து அல்மண்ட்ஸ் நினைக்கிறேன். அல்மண்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் லோவர். ஸோ வால்நட்ஸ் ஈவன் பெட்டர். ஓகே, பட் ஒன்ஸ் அகெயின் அளவு அளவு அளவு. சரி, கடைசியா வந்து ரொட்டி இருக்கு. ஸோ பிரெட் வந்து பார்த்தீங்கன்னா பிளெயினாக ஹை ஃபைபர் அந்த பிரெட்டில் வந்து பெரும்பாலும் இருந்துராது. சில பிரெட் வெரைட்டி கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்குறக்க நட்ஸ் இதெல்லாம் சேர்த்துருக்கோம். ஸோ அதை வந்து பார்த்து சாப்பிடணும்னா திடீர்னு நினைப்பாங்க இது வந்து சாதாரணமாக தான் இருக்கே, எனக்கு எப்படி வந்து எனக்கு அந்த கீழ்வாதம் வந்துச்சு. ஆனால் அதோட உற்பத்தி பண்ணுறதுக்கு சேர்க்கும் அம்சங்கள். இல்ல இதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து குழப்பங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும்? மருத்துவரை நாடி, டாக்டர் எனக்கு இதெல்லாம் பிடிக்கும் ஆனா எனக்கு கீழ்வாதம் இருக்கு, இதெல்லாம் சாப்பிடலாமா வேணாமான்னு சொன்னா அவங்க உங்களுக்கு தெளிவா ஒரு வரையறையை போட்டு இதெல்லாம் சாப்பிடுங்க, இதெல்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த வகையில இன்னைக்கு அரங்கத்துக்கு வந்து நமக்கு நிறைய விளக்கம் கொடுத்த டாக்டர் சாத்தப்பனுக்கு மீண்டும் நன்றி. நன்றி. அதே நேரத்துல நம்ம ரூபினி, அலா, உங்க 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு அலா இதுக்கப்புறம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இதெல்லாம் தவிர்க்கணும்னு பாத்துட்டீங்களே, அதை அப்படியே நீங்க பின்பற்றுங்க. சரியா? கட்டுப்படுத்தணும். அதிகமா சாப்பிட்டால் அமுதமும் நன்றி. சரியா சொன்னீங்க. நன்றி 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 டாக்டர். சரி கார்த்திக், ஓரளவுக்கு இன்னைக்கு நம்ம வந்து பாத வலி மற்றும் கீழ்வாதம் இது இருக்கும் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், இது எப்படி வந்து வேறுபடுது, இதுக்கு தீர்வு என்னென்ன தவிர்க்கணும் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. ஆமா, அடுத்த வாரம் மற்றும் ஒரு தலைப்போட நாங்க உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷாமினி குணசேகர், கார்த்திகேயன், சோமசுந்தரம். இது பேசுவோம் எவ்ரிபடி நோஸ் Season 4.